நம்மளுடைய பழைய செடி மறுபடியும் தலை எல்லாம் பறிச்சு விட்டுருந்த இலைகள் வந்துட்டு நல்லா சொன்னல புது தளிர் வந்து நிறையா முட்டை விட்டுருக்குன்னு. இங்கே பாரு எவ்வளோ பூக்கள் நிறைய பூத்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே செடி நிறைய பூக்கள் தெரியுதா பாருங்க. பூக்கள் நல்லா நிறைய எப்பவும் போல் நிறைய பூக்கள் பூத்துச்சு. நம்மளுடைய கீரை செம்மையாக இருக்குது. குண்டு மல்லி 1-2 பூத்துருக்கு. இந்த மல்லியும் பூத்துருக்கு. இந்த மல்லி பூத்து முடிஞ்சிச்சு, நெருக்கி கொஞ்சோண்டு தான் இருக்குது. நம்மளுடைய செம்பருத்தி 1-2 கொடுத்துட்டே இருக்காங்கன்னே தான் பூத்து. நம்மளுடைய ரோசாப்பூ செடி பாருங்கள் அழகாக தளிர் விட்டு எவ்வளோ பிரான்ச்சஸ் விட்டு எல்லாத்துலேயும் பிரான்ச்சஸ் விட்டு வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா தெரியுதா புது தளிர்கள். நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி இங்கே பார்த்தீங்களா ஒரு கொப்பில் 5-6 முட்டை விட்டுருக்கு. கடிச்சிருச்சு பரவாயில்ல, மற்றபடி நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளுடைய மருதாணி செடியும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளுடைய பிச்சிப்பூ புதிய தளிர்கள் விட்டு சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க. பார்த்தீங்களா புது தளிர்கள் வர தெரியுதா. எல்லா பிரான்ச்சஸ்லையுமே புது தளிர்கள் வந்துட்டுருக்கு. நம்மளுடைய மாதுளம் செடியும் சூப்பராக இருக்குது. நம்மளுடைய இந்த ரோஸும் வந்துட்டு இப்போ தான் பிரான்ச்சஸ் விட்டுட்டு இருக்கணுன்னா கொஞ்சம் நம்மளுடைய கொய்யா அது பக்கத்துலேயே நார்த்தங்காய் செடியும் இருக்குது. நம்மளுடைய கனகாமரம் செம்மையாக பூத்துட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளவு பூக்கள் வந்துட்டு நிறையா கிடச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் நம்ம கட்டிட்டு பார்க்க